ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேசோ டூலை பற்றி பார்க்கலாம். லேசோ டூலில் பார்த்தீங்கன்னா 3 டூல் கொடுத்துருப்பாங்க. லேசோ டூல், பாலிகனல் லேசோ டூல் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் லேசோ டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு இமேஜஸில் பர்டிகுலர் இடத்த மட்டும் நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லேசோ டூல்ஸ். ஓகேங்களா? சரி, எதுக்கு 3 டூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் ஒரு டூல் இருந்தாலே போதுமே. எதுக்கு 3 டூல் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு மாதிரி தன்மையோட வேலை செய்யும். அதுக்காக தான் இந்த 3 டூல். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டூல் பார்த்தீங்கன்னா லேசோ டூல். இந்த டூல் எடுக்கிறோம். ஜஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே கிளிக் பண்ணுறோமோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜுடைய அவுட்லைனில் அப்படியே ட்ராப் பண்ணிட்டே வரணும். தெரியாமல் நம்ம மவுஸ்லேருந்து கையை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடமும் விட்ட இடமும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த டூலை பொறுத்த வரைக்கும் நம்ம அழகாக பண்ணுறோமோ தப்பாக பண்ணுறோமோ, ஜஸ்ட்டு ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டுனா கையை விடக்கூடாது. கையை விட்டோம் அப்படின்னா ஜாயின் ஆகிடும். ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இமேஜ் அவுட்லைனில் அப்படியே ட்ராப் பண்ணிட்டே வர வேண்டும். வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இமேஜை கட் பண்ணிக்கலாம். தென் காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த இமேஜ் இங்கே கிடைச்சிரும். ஆனால் நம்ம அழகாக கட் பண்ணியிருக்கோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த டூலில் அழகாக கட் பண்ண முடியாது. இருந்தாலும் எதுக்கு இந்த டூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெரிய பேக்ரவுண்ட், அதாவது அன்வான்ட் ஸ்பேஸ் ஒரு இமேஜில் அதிகமாக இருக்குது அப்படின்னா சீக்கிரம் டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு இமேஜில் தேவையில்லாத ஸ்பேசஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த லேசோ டூல் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு சீக்கிரமாக கட் பண்ணுறதுக்காக இந்த லேசோ டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாலிகனல் லேசோ டூல். இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு கையை எடுத்துடலாம். கம்ப்ளீட் ஆகாது. நம்மளா எப்போ கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல மவுஸை கிளிக் பண்ணுறோமோ அது வரைக்கும் இந்த டூல் கம்ப்ளீட்டு ஆகாது. ஸோ இதையும் இமேஜுடைய அவுட்லைனில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்படி பண்ணுறப்ப தெரியாமல் நம்ம உள்ளே இதை மாதிரி பண்ணிட்டோம், உள்ளே போயிடுச்சு அப்படின்னா பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு பேக்கில் வரும். வர வர நம்ம மறுபடியும் அகெயின் எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலில் அழகாக கட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் ஜூம் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி பொறுமையாக ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட் சிம்பிள் வந்துடும். மவுஸை மூவ் பண்ணி அழகாக இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அர்ஜென்ட்டாக கட் பண்ணுறேன். பொறுமையாக கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூலில் அழகாக நம்மளால் கட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ அர்ஜென்ட்டாக கட் பண்ணுறதால ஒரு ரஃப்பாக வந்து கட் பண்ணுறேன். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் அப்படி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திடணும். தென் கண்ட்ரோல் சி அண்ட் தென் கண்ட்ரோல் வி. ஸோ ஃபஸ்ட்டு டூலை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த டூல் கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். இருந்தாலும் இது லேசோ டூலில் கட் பண்ணது, இது பாலிகனலில் கட் பண்ணது. ஓகேங்களா? சரி, இருந்தாலும் இந்த டூலில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்னர்லாம் பாருங்கள் செதுக்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளிக் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து லாங்கில் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணக்கூடாது. பக்கத்துலேயே இப்படி கட் பண்ணிங்கன்னா அழகாக கிடைக்கும். அதுக்காக லாங்கில் பண்ணோம்னா அது மாதிரி ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸோ பக்கத்துலேயே கிளிக் பண்ணி பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டா நான் இப்படியே தான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணுமான்னு கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஜஸ்ட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட அழகாக நம்ம இப்படி அன்வான்ட் ஸ்பேஸ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம அழகாக இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரே டைம்லேயே கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி அங்கங்கே விட்டு கூட இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோம்னா நம்மளுக்கு கார்னர்ஸ்லாம் அழகாக கிடைக்கும். ஸோ இதை மாதிரி பொறுமையாக நிறுத்தி அழகாக கட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் செகண்ட் டூல். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டூல். இந்த டூல் எடுக்கிறோம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம், அப்படியே மவுஸை மட்டும் மூவ் பண்ணால் போதும். அதுவே அது பேர் நோடு அப்படிம்பாங்க. அந்த டாட்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்ஸ் வந்து அதுவே கிரியேட்டு ஆகிவிடும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு மவுஸை ஃபஸ்ட்டு மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜில் அவுட்டரில் மூவ் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜஸ் வந்து கட்டு ஆகிவிடும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மேக்னெட்டிக் லேசோ டூலுடைய வேலைகள். ஸோ இந்த டூல் நல்லாயிருக்கும்.
ஜஸ்ட் இது செலெக்ஷன் ஆகிட்டே இருக்குது, ஆட்டோ செலெக்ஷன் ஆகுது. ஸோ நம்ம இப்படி அவுட்டரில் இந்த இமேஜை சுற்றிலும் எட்ஜஸ் டச் பண்ண உடனே நம்மளுக்கு இது மாதிரி வர ஆரம்பிச்சிருது. அதனால தான் இந்த ப்ராப்ளம். ஜஸ்ட் எட்ஜஸ் டச் பண்ணாமல் நம்ம பொறுமையாக இந்த டூலில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டூல் நல்லா நம்மளுக்கு அவுட்புட்டில் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இருந்தாலும் இந்த மேக்னெட்டிக் டூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் சிங்கிள் கலர் இதை மாதிரி இருந்தால் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி மல்டி கலர் இமேஜில் இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த டூல் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நம்மளுக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 டூலை பொறுத்த வரைக்கும் பாலிகனல் லேசோ டூல் பெஸ்ட். புரியுதுங்களா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா மேஜிக் வாண்ட். இதுவும் நம்மளுக்கு ஜஸ்ட் தேவையில்லாத இடத்த நம்ம அன்வான்ட் ஸ்பேஸை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த டூல் எடுக்கிறோம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். இந்த டூல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இமேஜில் இருக்கிற ஆர்ஜிபி கலரை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆர்ஜிபி கலர். ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன்னா அந்த கலர் ஓரியன்டான கலர்ஸ் நம்மளுக்கு எங்கே இருக்கோ அந்த இடம் மட்டும் செலெக்ஷன் ஆகும், டெலீட் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலரன்ஸ். இந்த டாலரன்ஸ் அதிகமாக இருக்குன்னா செலெக்ஷன் ஏரியா அதிகமாக இருக்கும். டாலரன்ஸ் கம்மியாக நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா செலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் இது கம்மியாக இருந்தாலும் செலக்ட் மெனுவில் போயிட்டு க்ரோ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அல்லது சிமிலர் கொடுக்குறோம்னா சேம் அதே கலர் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்து எல்லாமே அது செலக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மேஜிக் வாண்ட் டூலை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே அழகாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா பேக்ரவுண்டில் இது மாதிரி சிங்கிள் கலர் இருக்கிறப்ப ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கு டெலீட் பண்ணுறோம், அன்வான்ட் ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடும். கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணுறோம், ஜஸ்ட்டு மூவ் டூல் எடுக்கிறோம். ஸோ இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே வைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் சிங்கிள் கலர் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த மேஜிக் வாண்ட் டூலை யூஸ் பண்ணி இதை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு இமேஜை வந்து ஒரு இடத்துல கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு தேவைப்படுகின்ற சில டூல்ஸ். ஸோ இந்த டூல்லாம் இந்த மேஜிக் வாண்ட் லேசோ டூல்லாம் இமேஜை கட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. ஜஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கார்னரில் ஏதாச்சும் ஒரு டிசைன் போடணும் அப்படின்ற பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம்திங்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஸோ லேயர் ஆட் பண்ணிட்டு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் நம்மள வந்து ஏதாச்சும் ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த பர்பஸ்க்காக இந்த டூல்ஸை நம்ம யூஸ் செய்து கொள்ளலாம். ஸோ நம்ம வெறும் டிசைன் கட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ்லாம் வேண்டும் அப்படின்னாலும் நம்ம இதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணி இதை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த டூலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.